ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இந்த வீக் வந்து vlog போடுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எப்போவுமே சாட்டர்டே நைட் மூவி டைம்லேருந்து vlog ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஃப்ரைடே மார்னிங் ஒரு 11:20 கிட்ட போல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெப்டோவில் வந்து சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், க்ரேவிங்காக இருக்குன்ட்டு. ரெகுலராகவே வந்து டிமார்ட்டில் இந்த சாக்லேட் நாங்கள் வாங்குறது தான். ஷாப்பிங் ஹால் பார்த்துருந்திங்கன்னா எல்லா டைமுமே வந்து டார்க் சாக்லேட் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து டிமார்ட்டில் டார்க் சாக்லேட் வந்து கிடைக்கிறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து ஜெப்டோவில் இருந்ததுனால ஆர்டர் பண்ணோம். 10 மினிட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த சாக்லேட் வந்து எங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. எப்படி தான் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஜெப்டோவில் வந்து ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது. டிமார்ட்லேயே வந்து 185க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து இப்போ 200 ஆக்கிட்டாங்க. பட் டிமார்ட்டில் வந்து 185, இவங்க கிட்ட வந்து 153 சம்திங்க்கே வந்து டார்க் சாக்லேட் இது வந்து கிடச்சிது. அது கூட சேர்த்து ஒரு ஆஃபர் மாதிரி எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வந்து கூப்பன் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அந்த 100 ருபீஸ் ஆஃபர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி 400 ருபீஸ் எம்ஆர்பி சாக்லேட் வந்து 280 சம்திங்க்கு 279 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து வர்த்து தான். டேட் எல்லாமே வந்து இருந்தது. ப்ரைஸ் கம்மிங்கிறதுனால டேட் இருக்காதுன்னு செக் பண்ண, டேட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதுவுமே வந்து வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. இது வந்து வெண்பா குட்டிக்கு யூஸ் பண்ணுறது செட்டாஃபில் பாடி லோஷன். இதுவுமே வந்து அமேசானில் தான் ரெகுலராகவே வாங்கிட்டுருப்பேன். அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணும்போது விட ஜெப்டோவில் வந்து கம்மியாகவே இருந்தது. இது ஆர்டர் பண்ணும்போதுமே வந்து அந்த 100 ருபீஸ் ஆஃபர் இருந்தது. ஸோ நம்ம நியூவாக ஜெப்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் வந்து அந்த 100 ருபீஸ் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ அந்த 100 யூஸ் பண்ணி இதுவுமே வந்து ஒரு 650 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஜெப்டோவில். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாட்டிலோடு வச்சு செக் பண்ணேன், எல்லாமே வந்து சேமாக தான் இருந்தது. டூப்ளிகேட் ப்ராடக்ட் மாதிரிலாம் இல்லை. செப்டோவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி டெலிவர் பண்ணுறாங்க, அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி ப்ரைஸாக வந்து எப்படி கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. இது வரைக்கும் வந்து நான் ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். எல்லா டைமுமே வந்து ஆன் டைமில் டெலிவர் ஆகிருக்கு. எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடே ஈவினிங் வெண்பாக்குட்டியோட ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கேஎஃப்சி போகலான்னு பிளான் பண்ணோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து மெக்டி இருந்தது. எப்போவுமே வந்து கேஎஃப்சி தானே போகிறோம், இந்த வாட்டி மெக்டியில் ட்ரை பண்ணலான்னு போய் பார்த்தோம். பட் எனக்கு வந்து அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ திருப்பி வந்து கேஎஃப்சிக்கே வந்தாச்சு. எப்போவுமே வந்து ஒரு வீக்கெண்ட் வருது அப்படின்னா சீட் டேங்கிறது எல்லாருக்குமே வந்து சண்டேவாக தான் இருக்கும். பட் எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு மட்டும் சீட் டே வந்து எப்போவுமே ஃப்ரைடே தான். ஃப்ரைடே நைட் வந்து மூவி டைம் அப்போது குக் பண்ணுறதுக்கு மூடே இருக்காது. சாட்டர்டே சண்டே கூட குக் பண்ணிடலாம். பட் ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னாலே ஒரு மாதிரி லேசியாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்களோட சீட் டே வந்து எப்போவுமே ஃப்ரைடேவாக தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த கல்யாண் நகர் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் தான் இருக்குது. அங்கே ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பலூன் சைக்கிளில் கையிலலாம் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்க. அவங்க வந்துட்டு பலூன் வாங்கிக்கோங்கன்னு கூட சொல்லலை. குழந்தைக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது, எதாவது கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது. அதனால சரி ஒரு பலூன் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த லைட் எரிகிற பலூன் தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 120 சொன்னாங்க. சரி, ஓகே 100 கொடுங்க அப்படின்னு வந்து அவங்களே வந்து 100 கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் எதுவுமே வந்து பார்கெயின்லாம் பண்ணல. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் அவ்வளோ வர்த்து இருக்குமாங்கிறது தெரியல. பட் ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மணி பிளான்ட்டோட இலையெல்லாமே வந்து நிறைய பழுத்து அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. கொடி வந்து நல்லா லென்த்தாக இருந்தது. பட் நடுவில் வந்து அந்த ஸ்டெம் மட்டும்தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபெப்ரவரி ஆரம்பித்ததுலேருந்தே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இலையெல்லாமே வந்து லைட்டாக பழுத்து போச்சு. ஸோ அந்த லாங்காக இருக்கிற மணி பிளான்ட் கொடி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. குளிர் இருக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு இருந்தது. இலையெல்லாமே வந்து நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. முன்னாடி நிறைய விளாக்ஸில் வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவும் இல்லை. அதனால ஃபுல்லாக லென்த்தாக இருக்கிற கொடி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. நல்லா இருக்கிற 2 சின்ன கொடி மட்டும் இருக்குது. மற்ற செடியிலையுமே வந்து பழுத்திருந்த இலை எல்லாத்தையுமே வந்து பிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். வெயில் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து டெய்லி ஈவினிங் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நாள் ஊற்றிருந்தாலும் கூட அடுத்த நாள் ஈவினிங் பார்க்கும்போதே, அடுத்த நாள் ஒரு மதியம் போல் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுது. 2 நாள் நான் தண்ணி ஊற்றாமல் விட்டேன் அப்படின்னா அப்படியே லைட்டாக வாடின மாதிரி ஆயிடுது. அந்தளவுக்கு வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஊற்றுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி செடி டக்குன்னு வந்து உடஞ்சிருச்சு.
இதுலேயுமே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சாக கட் பண்ணி தான் நான் ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து கண்டினியூஸாகவே வந்து வெண்பாக்குட்டிக்கு கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸ்விம்மிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஹாட் பூல் கிடையாது, நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ கோல்டு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இப்போல்லாம் எப்போ ரசம் வச்சாலும் வந்து இந்த கற்பூரவள்ளி இலை போட்டே வந்து ரசம் வச்சுறது. இதோட பிரான்ச்சுமே நிறையா இருக்குது. அண்ட் இதோட பிரான்ச் வந்து கொஞ்சம் டக்குன்னு லைட்டாக ஏதாவது பட்டுருச்சுன்னா அப்படியே உடஞ்சிருது. பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து இந்த பிளான்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அப்போ வந்து கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ கட் பண்ணி கீழே போடுறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு பிரான்ச்சாக கட் பண்ணி ரசம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். மிளகா செடிக்கும் எனக்கும் ராசியே இல்லை போல். முன்னாடி ஒரு தொட்டியில் வந்து மிளகா செடி வளர்ந்துருந்தது. செடி மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அதில் பூவோ காயோ எதுவுமே வரல. வேர் வந்து ரொம்ப ஆழமாக போயிருந்துச்சு. அதை வந்து பிடுங்கி போட்டிருந்தேன். இப்போ இந்த மிளகா செடி வந்து அதுவாக வந்திருந்தது. இதுலேயுமே வந்து பூ எதுவுமே வரல. மேலே வளர கீழே இருக்கிற எல்லாமே வந்து கொட்டிகிட்டே வந்தது. சரி, பக்கத்தில் இருக்க செடியும் வந்து வளராமல் போயிடும், நான் அதையுமே எடுத்து போட்டுட்டேன். வேர் வந்து நல்லா அவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தது. காலையில் தான் எடுத்து போட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா அப்படியே நல்லா காஞ்சிருச்சு. இலையெல்லாமே க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நுணுங்குற அளவுக்கு வந்து காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில். இந்த செடியுமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து இன்டோர் பிளான்ட் தான். பட் வெளியில் வெயிலையுமே கொஞ்சம் தாங்கி நல்லாவே வளருது. ஸ்பைடர் பிளான்ட்டில் வந்து லைட்டாக அப்படியே 1-2 பூ பூக்க ஆரம்பிக்குது. பட் மேலே இருக்கிற அந்த கார்னர், இலையோட கார்னர் எல்லாமே வந்து வெயிலுக்கு அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குது. அதை எடுத்து நிழல்ல வைக்கணும். வெயிலுக்கு வந்து தாங்காது போல். இது வந்துட்டு சின்ன வெரைட்டி ஆஃப் ஸ்பைடர் பிளான்ட்டு. இதுலேயுமே பெரிய வெரைட்டியும் இருக்குது. செடிக்கு வந்து உள்ள தொட்டிலெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு மேலே லைட்டாக வந்து அப்படியே தெளித்து விட்டுறது. அப்போ தான் கொஞ்சம் நல்லா அடுத்த நாள் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிலுக்கும் அதுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மேலே எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தெளித்து விட்டுறது. தண்ணி அப்படியே தெளித்து விடும்போது சூப்பராக மண் வாசனை வரும். இந்த மணி பிளான்ட் கொடியில் வந்து கொஞ்சம் கொழுந்து இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தேன். இங்கே வந்து முட்டை தூள், டீ தூள் எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் இருக்குது. இது வந்து மஷ்ரூம் வாங்கும்போது இருந்தது தான். அதில் தான் வந்து போட்டு காய வச்சிட்ருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுட்டு செடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சைடு ரோஸ் செடியில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வளர்ந்துருந்தது. சரி, எடுக்க வேணான்னு விட்டுட்டேன். இது நல்லா வளர்ந்துருச்சு. பூவுமே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூ காஞ்சு அது விதையாகி நிறைய கீழே வந்து அப்படியே கொட்டியிருக்கு. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தண்ணி விடல அப்படின்னா அப்படியே நல்லா வாடின மாதிரி ஆயிடுது. செடி நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரோஸ் செடிக்கு போகிற சத்து எல்லாமே வந்து பாதி இதுக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்கிறது மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சும் கட் பண்ணி எண்ணெய் வந்து காய்ச்சலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து காய்ச்சி வச்சுருந்த எண்ணெயும் வந்து காலியாக போகுது. ஸோ எண்ணெய் வந்து நான் எப்படி காய்ச்சுறேங்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோஸ் செடியில் வந்து இதில் நிறைய அப்படியே பஞ்சாக ஒரு பூ வந்து பூத்திருந்தது. நல்லா கொத்தாக இருந்தது. ஒரு 10 பூக்கிட்ட இருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் புதுசாக எதுவுமே வந்து வளர ஆரம்பிக்கல. மதியம் போல் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அதை எடுத்து காய வைக்கணும். வாஷிங் மிஷின் வந்து பால்கனியில் தான் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் இருக்க இடத்துல வந்து நல்லாவே வெயில் வரும். நான் ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோ இல்லை கிளாஸ் பாட்டில்ஸோ ஏதாவது வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வாஷிங் மிஷின் மேலே வந்து வச்சிட்டேன் அப்படின்னா வந்து டக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடும். ஆரஞ்சு பீல் வந்து நான் காய வைக்கலான்னு இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தேன். 2 days தான். எவ்வளோ சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. நல்லா அப்படியே டக்குன்னு வந்து உடையிற அளவுக்கு நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போயே. இனி நல்லாவே வந்து சம்மர் டைம்லாம் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபெப்ரவரியிலே வந்து இந்தளவுக்கு செமையான வெயிலாக இருக்குது. அதுவும் பெங்களூரில் இந்தளவுக்கு வெயில் ஃபெப்ரவரியிலே இருக்குது அப்படிங்கும்போது இந்தளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சம்மர் நல்லா பீக் சம்மர் டைம்லேயும் கூட வீட்டுக்குள்ளே அவ்வளோவா நமக்கு ஹாட்டாக ஃபீல் ஆகாது. பட் இப்போ வந்து ஃபெப்ரவரியிலே இந்தளவுக்கு சம்மராக இருக்குது இங்கேயுமே. இது வந்து சாட்டர்டே மார்னிங் vlog அப்படியே கண்டினியூ ஆகுது. டைம் வந்து இப்போ 10:20 கிட்ட ஆயிடுச்சு. வெயில் நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சாச்சு. பால்கனியில் இருக்க செடிக்கு வந்து இந்த டைம்க்கே வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வெயில் வந்துருச்சு. நான் உங்களுக்கு இப்போ வெளில போய் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு.
முன்னாடி நாள் வந்து மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு மார்னிங் வந்து எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 9:30 போல் தான் எழுந்திரிச்சோம். காஃபி மில்க் எல்லாமே குடிச்சிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் என்னவோ அது எல்லாம் தான் வந்து இருக்க போகுது. பெருசாக இன்றைக்கி டேயில் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. vlog எடுக்கிற அளவுக்கு ரெகுலராக இருக்கிற ஒர்க் தான். நைட்டுக்கு அப்புறமா டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸ்போ மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அங்கே வந்து போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அங்கே போகும்போது நான் உங்களுக்கு அப்படியே vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். அமேசானில் வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிராண்டோட வாட்ச் தான். தனியாகவும் அதுக்குன்னு வெப்சைட்டும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ அது என்ன வாட்சுங்கிறத ஓப்பன் பண்ணும்போது நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ வந்து அந்த எக்ஸ்போக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் பெங்களூர் வந்ததுலேருந்து பெருசாக நைட் அவுட்னு நாங்கள் ஒன்று போனதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெண்பா குட்டிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் வந்து மிட் நைட் மூவி வந்து போயிருக்கோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நைட் அவுட்டாக, அதுவுமே வந்து மூவியில் தான் போச்சு. அதுக்கப்புறம் அவுட்டிங்குன்னு பார்த்தா விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஒன்ஸ் வந்து போயிருந்தோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு ஒரு கம்ப்ளீட்டான அவுட்டிங் மாதிரி இருந்தது விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த 2 டைம் தான் வந்து நைட்டாக நாங்கள் வெளியில் போனோங்கிறது இவ்வளோ இயர்ஸில். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைம் நாங்கள் நைட் டைமில் வந்து வெளியில் போகிறோம். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெண்பா குட்டியோட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. திரும்பி வரும்போது வந்து ரோட்டில் யாராவது இருப்பாங்களா இல்லை எம்டியாக தான் இருக்குமா அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. நைட் டைம் அப்படின்னா கார் வந்து சேஃப் தான். பட் பார்க்கிங்க்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்குமா இல்லையாங்கிறது வந்து டவுட்டாகவே இருந்தது. நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன், இந்த எக்ஸ்போ பற்றிலாம் பார்த்தேன். பட் பார்க்கிங் பற்றி யாருமே வந்து போடவே இல்லை. ஸோ பார்க்கிங் இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் போகவே முடியாதுங்கிறதுனால வண்டியிலே போயிடலான்னு கிளம்பியாச்சு. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரைட் சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு. சண்டே வந்து இதே ரோடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே பெங்களூரில் சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே செம டிராஃபிக்காக தான் இருக்கும். அவுட்டிங் போகிறவங்க வெளியில் போகிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சண்டே வந்து ரெஸ்ட் டே அந்த மாதிரி. ஸோ சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே எப்போவுமே வந்து இந்தளவுக்கு க்ரௌடு எல்லா வாரமுமே வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி சண்டே வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக நல்லாவே வந்து ரோடு கிளியராக இருக்கும். டிராஃபிக் வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டேயே வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே வெளியில் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் மைண்டில் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர்டாக தான் வந்து வெளியே போகணும். ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்போக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இது வந்து எலஹாங்காவில் நடக்குது. வீட்டில் கிளம்பும் போதே வந்து 8 o'clock ஆச்சு. இங்கே வந்து 8:40 அப்படிங்கும் போது வந்து ரீச் ஆயாச்சு. வீட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 12 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்து ஆல்மோஸ்ட் 15 minutes ஆயிருக்கு. பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டமும் இல்லை. பார்க்கிங்க்குமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது. இங்கே பார்த்தோன்னே தான் தோணுச்சு பேசாமல் கார்லேயே வந்திருக்கலாமோ அப்படின்னு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த ஈகிள் வச்சு சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. ஈகிள் வந்து அப்படியே மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்போ வந்து ஜான்வரி ஹாஃப்லேருந்து ஃபெப்ரவரி ஹாஃப் வரைக்கும் தான் நடக்கும். நான் வந்து இந்த விளாக் முன்னாடியே போடலான்னு நினச்சேன். அவங்க வந்து இன்னொரு 1 week இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1 week வந்து நான் லேட்டாக தான் போடுறேன். இப்போ வந்து நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போ இன்னுமே இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 70 rupees ஈச் பர்சனுக்கு. பிலோ 3 years கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ தான். பட் அபோவ் 3 years இருந்தாங்க அப்படின்னா 70 rupeesமே வந்து பே பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த ஈகிள் இருந்தது, சூப்பராக இருந்தது. வெண்பா குட்டி வந்து அதை பார்த்தே செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. என்ட்ரன்ஸில் இந்த ஈகிள் பார்த்தே வந்து சூப்பராக எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து உள்ளே நிறைய இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறையா இருந்தது. பட் அது உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருந்ததுங்கிறத நான் உள்ளே அப்படியே போயிட்டு காமிக்கிறேன். நீங்களும் அப்படியே வந்து பாருங்கள் உள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு. ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட் வந்து ஒரு 10 வரைக்கும் தான் இருக்கும். டைமுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வெண்பா குட்டிக்கு 3 above ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வெண்பா குட்டிக்குமே வந்து ஃபுல் டிக்கெட் ப்ரைஸ் தான். உள்ளே என்டர் ஆனதுமே வந்து ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய கட் அவுட்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
பட்டு எலிஃபண்ட் என்ன பண்ணுது பாரு. அந்த ஜெல்லி ஹனிகோம் தானே இது பேரு, ஹனிகோம் ஜெல்லி பால் தானே, தண்ணியில் போட்டால் பெருசாகுமே அதுவா? ஆல்பபெட் ட்ரெயின். தஞ்சாவூர் டால் தானே. பட்டு மயிலு நோ மயிலு வச்சுடு. चार्जेबल हॉट बैग ये 450 का है। बुद्धा ट्रिमर से फुल जीरो क्लीनिंग कर सकते हैं और 4 क्लिप में आएगा। आईडी वगैरह सब दे सकते हैं। स्ट्रेट ड्रॉप करना है, स्ट्रेट अप करना है। நல்லா வார்மாக இருக்கு, குளிருக்கு. இந்த லைட்டர் வேணும். பத்தும் கேஸ் லைட்டர் தான் அழுத்தணும்னா. இங்கே பாரு. ये रागी मोटी बच्चों के लिए बहुत अच्छा है। मसाला रागी। ये प्लेन रागी, ये प्लेन रागी, ये मसाला रागी। What is this? नूडल्स, राइस नूडल्स, ऑयल फ्राई। ಅದರ ವೈಟ್ ಐಟ್ಸ್ பட்டு தொடக்கூடாதீங்க வா. பட்டு சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். கேளு எவ்வளோன்னு கேளு. ஹவு மச் கேளு. How much? How much this one?
What do we eat? Oh wow. How much this one? 400 हैंड पेंटिंग जाएगा फ्लोर वाश இந்த ஷாப்ல கிராஸ் பண்ணாம நம்ம உள்ளேயே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். You want to try your luck, mommy? நோ 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 நோ. இந்த மாதிரி ஏதாச்சும் வேணா ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப தூரம். இது எவ்வளோ 3 ரிங்ஸ் கொடுப்பாங்களா? 3 ரிங். தெரியலையே. எல்லா வாட்டி 6666 போட 36 வருமா? அந்த மாதிரி 2 வாட்டி போடணும். 2 வாட்டி போட்டால் அது தருவாங்க. ஜாலி பால் கேம். இது வேணா பண்ணலாம் வந்து. இது வரைக்கும் கிராஸ் பண்ணி வந்தது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேமுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருந்தது. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரைட்ஸ் இருந்தது. இதுதான் இந்த டோட்டல் எக்ஸ்போலையுமே இருந்தது. ஸோ இதை தாண்டி இந்த ஷாப்ஸ் இந்த கேம் ஏரியா இது எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டாக இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் செட்டப்பே இருந்தது. திரும்ப வெளியில் போகும்போது நம்ம இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் உள்ளே போயிட்டாலும் கூட வெளியில் வரும்போது இதை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்மளை வாங்க வச்சிடும். அந்த மாதிரி தான் வந்து இங்கே இவங்களோட என்ட்ரன்ஸ் செட்டப்பே இருந்தது. அண்ட் இதில் இருக்க ஒரு கேம் மட்டும் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த பால் ஷூட் பண்ணுறது வந்து நல்லாவே வரும். நான் ஆல்ரெடி வயநாடு போயிருந்த போது அங்கே இருந்தது, ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லா டார்கெட்டையுமே வந்து கரெக்டாக தான் பண்ணேன். அங்கே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து எனக்கு லைட்டாக ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. உள்ளே போட்டு கொடுக்குறதே வந்து சீடு தான் போடுறாங்க. ஏதோ ஒரு சீடு மாதிரி தான் போடுறாங்க. 6 சான்ஸ் கொடுக்குறாங்க. 6 டைம் வந்து நம்ம அதை ஷூட் பண்ணிக்கலாம். கன்னுமே வந்து ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸில் இல்லை. அந்த மாதிரி ஒரு கன்று தான் வச்சுருக்காங்க. இன்னொன்று சீட் பண்ணுறது என்னன்னா அந்த சீடு வந்து 6 டைமுமே வந்து நம்மளுக்கு உள்ளே போட்டு கொடுக்குறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ 6 டைம் நம்ம கரெக்டாக அந்த கோலை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற டாய்ஸில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த 6 டைமுமே வந்து உள்ளே நமக்கு சீடு போடுறதில்ல. சும்மா போடுற மாதிரி ஆக்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. எனக்கு அந்த சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இவங்க இந்த வாட்டி போடல அப்படிங்கிறது. ஸோ இதையே வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 சான்ஸ் இருக்கும் போது தான் வந்து நோட் பண்ணேன். ஸோ இந்த 6 சான்ஸில் 2-3 சீட் தான் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வந்து நான் டார்கெட் பண்ணி அந்த பலூன் வந்து உடஞ்சிது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போவில் கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா சீட் வந்து 6மே நீங்கள் வாங்கி வச்சு உள்ளே வந்து போடுங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் நம்ம பைசா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அங்கேருந்து கிஃப்டாக கொடுக்குற டாயுமே வந்து பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ கேம் விளையாடணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து அவங்க சீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணணும். அந்த ஒரு கேம் மட்டும்தான் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே சில ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. வெண்பா குட்டி மட்டும் ஒரு ரைட் மட்டும் போனால் பலூனில் வந்து எப்பவுமே அவளுக்கு போகிறதுக்கு பிடிக்கும். பட் இந்த டைம் வந்து ஒரு கேட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை உள்ளே கிட்ஸ் போனதுக்கப்புறம் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதான் அவளுக்கு வந்து பயம் ஆகிடுச்சு. அதனால் போகலை. ஸோ வெண்பா குட்டி மட்டும் ரைடு போனால் அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய் கேட்டால் சரி கலர்லாம் எதுவுமே போடாமல் தான் செஞ்சுருந்தாங்க. அதனால் ஒரு பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கியாச்சு. நாங்களும் வந்து மசாலா பூரி ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பெருசாக எதிர்பார்த்து வந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. நிறைய ரைட்ஸ் எல்லாமே வந்து காலி பண்ணிட்டாங்க. கூட்டமுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. போட்டெல்லாம் நான் போகலான்னு தான் நினச்சேன். பட் வந்து 1-2 பேர் தான் இருந்தாங்க. யாருமே இல்லாமல் போகிறது வந்து நல்லாவும் இருக்காது.
ஸோ எந்த ரைடுக்குமே வந்து நாங்கள் போகலை, வெண்பா குட்டி மட்டும் ஒரு ரைடு போனால் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. எக்ஸ்போலாம் பார்த்துட்டு குட்டியாக ஷாப்பிங்கோ பண்ணிவிட்டு 10:30க்கு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதோட இந்த vlog வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே vlog வந்து அப்படியே இதோட முடியுது. அடுத்த சண்டே எங்கள் டே எப்படி போச்சுங்கிறத அடுத்த vlogல பார்க்கலாம். அங்கே வந்து நிறைய அப்பளம், பப்படம் இதெல்லாமே இருந்தது. ராகி அப்பளம், ரைஸ் அப்பளம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் வந்து ராகியில் பண்ண இந்த குடல் வந்து வாங்கியிருந்தோம். இதுலேயே அப்பளம் மாதிரியும் இருந்தது. இது வந்து 250 கிராம்ஸ், 1/4 கிலோ வந்து 100 ருபீஸ். ஆல்ரெடி வேறு ஒரு எக்ஸ்போவில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அது வந்துட்டு பொட்டேட்டோ அப்பளம்னு நினைக்கிறேன். அது வந்து 250 கிராம் 150 கொடுத்தாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி சேல் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஹீட் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அந்த பவுச்சோடு சேர்த்து ஒரு ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் கிட்ட வந்து அது நல்லா சூடாகவே இருக்குது. எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அங்கே ஆல்ரெடி வந்து நிறைய ஹீட் பேட்ஸ் வந்து ஹீட் பண்ணியே வச்சுருந்தாங்க. நல்லா வார்மாக சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஹீட் இருந்தது. ஆல்ரெடி அங்கே வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தது தான் வந்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து அது நல்லா ஹாட்டாகவே தான் இருந்தது. எந்த அளவுக்கு வார்மில் நாங்கள் டச் பண்ணி பார்த்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து கம்மியாக இருந்தது. இன்னுமே வந்து சூடு இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஒயரும் வந்து அந்த பாக்ஸ் கூடவே வருது. ஸோ இந்த 2 தான் வந்து நாங்கள் அந்த எக்ஸ்போலேருந்து வாங்கினது. பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஸோ அடுத்த சண்டே vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.